Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் இன் ஃபேஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் சாப்டர் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கடா மறக்காம பார்த்துட்டு இருங்க. இந்த எபிசோடும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோவை கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அப்போ அங்கே இருக்க அந்த ஸ்லைம் வந்து கயிறு அப்படின்னு வந்து அதுவே வந்து எல்லா கைத்தையும் அவுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து இந்த ஸ்லைம் வந்து வேறு யாருக்கு கண்ணுக்கு தெரியாது, ஹீரோவை தவிர. ஸோ அந்த சைட் ஹீரோ டக்குன்னு இருந்துச்சு, ரன் பா பா போ ரன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். இங்கிட்ட சீஃப் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இது கோடாக இருக்குமோ அப்படி சீஃப் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அந்த சீஃபுக்கு நான் வருது, ஆமாம் இந்த மாதிரி அந்த டாக்டர் லீவ் சொன்னாங்களோ, இவன் வந்து ஏதோ கோடை மாற்றிக்கிட்டே இருப்பான், அப்போனா இந்த கோடை வந்து ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் லீ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து எக்கச்சக்கமாக அவனுக்கு தன்னைத்தானே வந்து கோடு வச்சுருப்பான், அதனால் அந்த என்ன கோடுன்னு யாருக்குமே தெரியாது, அதை நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, ஹீரோ உங்களோட பேச்சை கேட்கலாம், நீங்கள் தான் அந்த கோடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டாக்டர் லீ பாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போது அதை வந்து இப்போ சீஃபுக்கு நான் வருது, ஆஹா அப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஆன்சர் பண்ணோம், என்ன ஆன்சர் பண்ணுறது, அப்போ இது பெரிய கேம்லிங் தான், சரி ஏதோ ஒன்று உளருவோம் அப்படின்னு சீஃப் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேவ் ஏஜென்ட் சல்யூட் டு யூ, சல்யூட் பண்ணுறேன்டா உனக்கு தான்டா சல்யூட்டு சல்யூட்டு அப்படின்னு வந்து அந்த சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓகே அப்போது இந்த பிளானட்லேருந்து வந்த ஹானபிள் வாரியர் டொங் டொங் யாக்கும் டொங் டொங் கியூக்கும் நம்ம ரெண்டு பேரும் கரெக்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதான் நம்ம ரெண்டோட சிங்க்கு கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் இந்த சைடு வந்து சீஃபுக்கு அப்பா நல்ல வேலை ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து கையை நீட்டி ஃபிஷ் பாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இது அவ்வளோ ஈஸியாக இல்லைனா எப்படியோ வந்து நான் ஹீரோட சிங்க் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஆடத்தை கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க சீஃபு. அப்புறம் சீஃப் வந்து சரி என்னோட டியர் கமாண்டர் டொங் டொங் யோ, நான் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எனக்கு வந்து 1000 அத்தாரிட்டி இருக்குது, அது உங்களுக்கு கமெண்ட் பண்ண. அது போக இன்றைக்கி நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே எக்கச்சக்கமான லவ்லி ஹியூமன்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கோஸ்ட்னால பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு பிரேவ் வாரியர் இருந்துட்டு டொங் டொங்கியோ உங்களோட புது மிஷன் என்ன, இங்கே இருக்க எல்லா அப்பையும் நீங்கள் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு ஓகே டொங் டொங்கியோ வந்து உங்களோட ஆர்டருக்கு ஓபே பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அதே நேரத்தில் பின்னாடி வந்து காக்கா வந்து சீஃப் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு எனர்ஜி வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ அந்த டெத் பிங்கர் கேர்ள் தான் நினைக்கிறேன், அந்த குட்டி பெண்ணு தான் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அங்கே இருக்க காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே இருக்க சீஃப் வந்து என்னது எனர்ஜி அவ்வளோ வருதா, அது எந்த லொக்கேஷன், இந்த லொக்கேஷன் எனக்கு காமி அப்படின்னு சீஃப் போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் அங்கிட்டு கூடி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற அந்த காக்கா என்ன சொல்கிறான்னா, சீஃப் இந்த எனர்ஜி வந்து வெளியே தான் அதிகமாக வருது, அது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொன்று போலீஸ் வந்து ஆமாம் சீக்கிரம் இங்கே வந்து பாருங்கள் சீஃப், இந்த எனர்ஜி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, அது கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்களோட டிவைஸில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பேய் எங்கே வருதுன்னு. இந்த இடத்துல தான் ஒரு மர்டர் சீன் நடந்திருக்கு, அதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். டொங் டொங் யூ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் எதுக்கு அந்த முட்டா ஹியூமன்ஸோட பேசிக்கிட்டு இருக்கான், அந்த ஸ்டூபிட் ஹியூமன்ஸோட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் உண்மையாக ஒரு வாரியரோ, அதுவும் அந்த பிளானட்டில் இருக்க ஒரு ட்ரூலி குவாலிஃபைட் மேனியரோ தெரிலையே. சரி ஏதோ ஒன்று நான் அவனோட கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ஸோ அவனுக்கு என்ன பிளான் இருக்கோ அதை நம்ம நிறைவேற்றுவோம், அதானே நம்ம பிளானட்டோட வழக்கம் அப்படி ஹீரோ இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ தன்னை தனி ஒரு எலியனாவே மாறிட்டான். அப்போ நம்ம ஹீரோ அங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பொம்மையை பார்க்குறான். இது இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இது சூப்பராக இருக்கே, இது நல்லா இருக்கே, இது என்ன பொம்மை அப்படின்னு ஹீரோ அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கிட்டு பின்னாடி சீஃப் என்ன கட்டளை பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த டெத் பிங்கர் லிட்டில் கேர்ள் வந்து எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப வந்து கொடூரமான பொண்ணு, அதனால் அவள் வந்து ஏதாச்சும் பிளட் பட்டா கூட அவள் உடனே இங்கே வந்துடுவா, அதனால் யாருக்காச்சும் பிளட் பட்டா கூட அமைதியாக இருங்க, யாரும் எந்த சைலண்ட் போடக்கூடாது, நம்ம சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம், எல்லாத்துக்கு புரிஞ்சிச்சு இல்லை, எல்லாரும் அமைதியாக இருக்கணும், யாரும் இந்த கதை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த சீஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் வந்து ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மெயின் டாஸ்க் இன்னைக்கு என்னென்னா அவளோட எனர்ஜி லெவலை மெஷர் பண்ணணும், அப்புறம் அது என்ன டேஞ்சர் லெவல் நம்ம பார்க்கணும். அந்த
டெத் பிங்கர் லிட்டில் கேர்ளோட மெஷர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதோட லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க எக்கச்சக்கமாக கேஷுவலிட்டி கூட நடக்கும். ஸோ எல்லோரும் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கிட்ட ஏதோ பார்க்குறேன். பார்த்துட்டு அங்கிட்ட அந்த இடத்துல வந்து செத்த இடத்துல வந்து ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஐ மீன் அந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதில் போயிட்டு பார்த்தியா இது என் கால் கரெக்டாக இருக்குது, என் கை கரெக்டாக இருக்குது, ஏன்னா கை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சரி பரவாயில்ல எனக்காகவே போட்டு வச்சிருக்காங்க போல, இங்கே தான் படுத்து தூக்கணும் போல. அப்போ நம்ம ஹீரோ அங்கே படுத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் வந்து அப்புறம் அங்கிட்டு பார்த்தா சீஃப் வந்து அப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நம்ம உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு இருக்க ஒரு போலீஸ் வந்து அதெல்லாம் கேட்கல, யாரா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோட மண்டையிலேருந்து அந்த ஸ்லைம் வருது. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் விளையாடக்கூடாது, இங்கே பாரு ஒரு பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, அதை முதல் பாரு அப்படின்னு அந்த ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்பி என் மண்டையில் ஏதாவது பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சீஃப் பக்கத்தில் வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாகிட்டே இருக்குது, அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் வராங்கன்னு நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே ஒருத்தர் பயந்துக்கிட்டு இருக்கேன். என்னது அப்போ எல்லாரும் அமைதியாக இருங்க, யாரும் சவுண்டு போடாதீங்க, சவுண்டு போட்டால் உள்ள வந்துடும், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன ரொம்ப டேஞ்சரஸா, அப்போ என்ன டேஞ்சரஸாக இருக்கும், ஒருவேளை அந்த தாத்தாவோ அந்த கிழட்டு பையனோ அதை அந்த வெள்ளை சட்டை ஐ மீன் வெள்ளை கோட்டு போட்டிருப்பானே அவன் தான் இங்கே வரான் போல, அவன் இங்கே வந்தேனா எனக்கு திரும்பி அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவானே, என்ன பண்ணுறது நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் வந்து பேயை பார்த்து பயந்தா நம்ம ஹீரோ வந்து அந்த டாக்டர் லீயை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, அவன் வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவான்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போது இல்லை நான் இதை இப்படியே விட மாட்டேன், எனக்கு பயமாக இருந்தாலும் அவனை பிடிச்சி இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்க்க போகிறேன், வாழ நீ யாராலும் பார்க்குறேன் எப்பெல்லாம் வச்சோடி கடிக்கிறேன் பாரு, ஏற்கனவே கடிச்ச மாதிரி கடிக்கிறேன் அப்படி வீரப்போ போய்கிட்டு இருக்கான். அப்போ போயிட்டு அந்த கதவை பச்சக்குன்னு திறக்கிறான். எல்லாரும் வந்து ஏன்டா கதவை திறந்தா அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த பேய் அப்போ தான் கதவை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. அது பார்க்குது, என்ன கதவை தட்டாமல் கதவை திறந்துட்டான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த பேயோட கண்ணை மற்ற சைடு எல்லாரும் பார்த்தா அதோட அந்த கில்லிங் இன்டென்ட் எல்லாருக்கும் அவ்வளோதான், கதவு திறந்துடாதடா நீ அப்படியே முடிடுறா கதவு முடிடுறா அங்கே இருக்காதடா அப்படின்னு அது எல்லாருனாலும் பேச முடியுது. ஐ மீன் அப்படி பயத்தில் வாயடைச்சு போவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை அடைச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஸ்லைம் வந்து இதை பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு இது எக்கச்சக்கமான சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு, அது அவங்க அப்பா அம்மாவே வந்து வச்சு இதை சாக்ரிஃபைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, அது போய் இவ ஏற்கனவே 17 பேர் கொலை பண்ணி வச்சிருக்கான், இன்னும் ஒரு பாவம் அப்படின்னு வந்து அந்த சைடு ஸ்லைம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அவள் கண்டிப்பா சாவு போறா, கண்டிப்பா எலிமினேஷன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு வந்து அந்த ஸ்லைம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த குட்டி பொண்ணோட மண்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படி தள்ளி வச்சுட்டு இங்கே என்ன வெறும் குழந்தை தான் இருக்குது, எங்கே மற்றவங்களை காணும், ஏப்பா நீ அந்த வெள்ளைக்கோட்டு போட்ட ஒரு தாத்தாவை பார்த்தியா அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பேய் வந்து இல்லை நான் பார்க்கல அப்படி தலையாட்டுது. நல்லா கேர்ஃபுல்லாக சொல்லு, நீ இது வந்து ஒரு சீரியஸான கேள்வி, நீ பார்த்தியா, நீ பார்த்தனா சொல்லு. அப்போ நம்ம ஹீரோ வந்து வெறப்பாக கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பேய் வந்து இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுது. பேய்கிட்டே போய் கான்வெர்சேஷன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மண்டையில் ஏதோ ஒரு வாய்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரன் வந்து நல்லவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த வெள்ளைக்கோட்டுக்காரன் என்னோட எனிமி தான், அப்போ என் மைண்டுக்குள்ளே அந்த வாய்ஸ் எனிமி, அப்புறம் அந்த வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா நீ எனிமின்னு சொல்லிச்சு, அப்போ நீயும் எனிமினா நானும் அதுக்கு எனிமினா, எனிமி ஃப்ரெண்டு, அப்போ நீ என்னோட ஃப்ரெண்டு தானே அப்பன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு ஸ்லைம் என்னடா அவ்வளோ ஒரு லாஜிக்கு, நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் உங்க நல்லது தானே சொல்லிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ செய்யக்கூடாது அப்படின்னு தான் அங்கிட்ட ஸ்லைம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த சைடு அந்த குட்டி பொண்ணு வந்து என் கூட விளையாட போங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது அந்த சைடு அந்த பொம்மையை பார்த்தா அது ஒரு சைடு கண்ணு பிதிங்கி இன்னொரு சைடு புழுவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு அந்த ஹீரோ பார்த்து இது என்ன அருவருப்பாக இருக்கு, கன்றாவியாக இருக்கு அப்படின்னு அதை தூக்கி போட்டு இந்த சைடு அந்த பொண்ணை பார்த்தா அது பொண்ணு கோவமாகுது, எவ்வளோ தெரியுது என் பொண்ணை தூக்கி ஏறுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வா உள்ளவா, வெளியெல்லாம் வந்து சேஃப் கிடையாது, நீ உள்ளவா நம்ம உள்ளே போயிட்டு ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ அந்த பேயை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைடு வந்து மற்றவங்கள டேய் என்னடா பண்ணுற, அது பேய்டா, அதை எதுக்கு நான் உள்ளே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு எல்லாரும் நடுக்கிட்டு இருக்காங்க. அது போக அவங்க கையில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும், அந்த மெஷர்மெண்ட் பார்த்தா அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே வா இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, இங்கே நீ எங்கே வேணால் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்க அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, என்கிட்ட ஒரு புதையல் இருக்குது நீ பார்க்குறியா. அப்போ நம்ம ஹீரோ வந்து பேண்ட்டுக்குள்ளே கை விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பேய் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறான், எதுக்கு பேண்ட்டுக்குள்ளே கை விடுறான், அது மாதிரி இங்கிட்டு மற்றவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பேண்ட்டுக்குள்ளே வந்து அந்த பொம்மையை எடுக்கிறான். டடா இதான் அந்த பொம்மை நல்லா இருக்குல்ல, இது சுத்தம் அப்படின்னு வந்து ஹீரோ வந்து அந்த பொம்மையை வந்து அந்த டேபிளில் வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பேய் அமைதியாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இது பார்த்தியா இது சவுண்டில் கேட்குது, இது அப்படியே சுற்றுது பார்த்தியா, அது சூப்பராக இருக்கும், அது போக பார்த்தோன்னா இதெல்லாம் வெளிச்சம் வரும் தெரியுமா, அப்படியே குளு குளு குளுன்னு க்ளோ ஆகும், இதை நீ பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பொம்மையை காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதை நீ வேணா வச்சுக்கோ ப்ரைஸா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தவங்க என்னடா பேய்கிட்ட என்னடா படிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க.
அப்போ இந்த சைடு எனக்கு அது ஒன்றும் தேவையில்ல. அப்புறம் வந்து பேய் வந்து சொடக்கு போடுது. சொடக்கு போடும்போது அந்த சைடு வந்து ஒருத்தவனோட ஆவி அப்படியே பறக்குது. அவ்வளோதான் சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோ உன்னால் வந்து எபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். அது என்னன்னா என்னால் வந்து அப்படியே மறைஞ்சு போக முடியும், யாருக்கு எனக்கு தெரிய முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அவ்வளோதான்டா சோழியை முடிச்சிட்டீங்கடா அப்படி எல்லாத்துக்கும் வேர்த்து விரும்பத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சைடு அந்த பொண்ணு வந்து இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த பேய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ப மாட்டியா, இப்போ பாரு என்னை நம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து போத்தி வச்சுக்கிட்டான். அதாவது இந்த பூனைக்கு கண்ணு தெரிலன்னா நைட்டு இரவாயிரும்ல அந்த மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் அப்படின்னு இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ அது மட்டும் இல்லாமல் இதாடா உன் மேஜிக் அப்படின்னு அந்த பேய் வந்து அமைதியாக உட்காந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு இந்த சைடு வந்து யாருனாலும் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மூக்கை அடிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக உட்காரன் தெரியுமா, அவர் ஹீரோ வந்து அகடிக்கிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் இது எல்லாம் படி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பேய்கிட்ட வந்துட்டு அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காரா. பேய் வந்து என்னால் உடைய பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பார்க்க முடியுதா இல்லையே அப்படி இருக்காதே. அப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கிட்ட மற்ற போய் ஆமாம் கைஸ் என்னை உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேய் வந்து மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. யாரை பார்க்குறோம், யாரையும் பார்க்கலையே, எங்கள் கடைக்கு யாரும் தெரியலையே அப்படின்னு வந்து எல்லாரும் அங்கிட்டு தலையை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த சைடு பார்த்தா அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இவங்க கணக்கு தெரியல, அந்த பேய் கணக்கு எப்படி நான் தெரியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சீஃப் என்ன பண்ணுறது சீக்கிரம் சொல்லி சீஃப் நம்ம என்ன பண்ணுறது சீஃப் அப்படி எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏடா இதுக்கான பேயை பிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஹீரோ சும்மா இல்லாமல் அந்த பேயை தூக்கி வச்சு அந்த சீஃபுக்கு முன்னாடி வச்சுட்டு இங்கே பாரு உன்னால் முடிஞ்ச இன்விசிபிள் ஆக்காமி அவங்க பார்க்குறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த பேய் வந்து அந்த சீஃபுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஐயா அங்கே சும்மா இருந்த பேயை நம்ம முன்னாடி வச்சிட்டாரே அப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து பேய் வந்து இன்விசிபிள் ஆகுதா, ஐ மீன் அதோட ஸ்கின் மட்டும் தான் இன்விசிபிள் ஆகுது. அப்போடா அந்த எலும்பு கூட பார்த்தோன்னே அப்படி ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட இந்த சாப்டர் பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் அடுத்து நாளைக்கு வரும். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு இதோட இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து வந்து இந்த பேய் என்ன பண்ணிச்சு, நம்ம ஹீரோஸ் ஏதாச்சும் பண்ணிச்சா இல்லை ஹீரோ அந்த பேய் ஏதாச்சும் பண்ணானா அதை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கு. பை.